சால்வ் 4x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் மெத்தட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி தானே? இப்போது ஃபஸ்ட் இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயரோட டேமையும் கான்ஸ்டன்ட் டேமையும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 4 2s are -8. இப்போ நம்ம எந்த ரெண்டு நம்பரை வச்சு அப்ளை பண்ணுறோமோ அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு சென்டராக இருக்க எக்ஸோட டேம் கிடைக்கணும். அப்போது 1 8s are 8. அதில் நம்ம இப்போ எந்த பக்கம் சிம்பிள் போடணும்? மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் டேமும் மிடில் டேமும் மைனஸில் வருது. அப்படின்னா நம்ம பெரிய நம்பரில் மைனஸ் போடணும். ஓகேவா? இப்போ போட்டுட்டு நம்ம அந்த போட்டிருக்க டேமோட எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள். 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேமில் வந்துட்டு எக்ஸை காமனாக எடுத்துட்டேன். எக்ஸு காமனாக எடுத்தால் என்ன வரும்? 4x ப்ளஸ் அடுத்த டேமில் 1 மட்டும் தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்லேயும் அடுத்த ரெண்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? நம்ம அதே மாதிரி டைம் கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன காமனாக எடுக்கணும்? -2 எடுத்தால் இங்கே இருக்க 4x + 1 மாதிரியே கிடைக்கும், அப்படி தானே? அப்போ இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருச்சு? x × 4x + 1 -2 × 4x + 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு 4x + 1க்கு பதிலாக ஒரு 4x + 1 எடுத்துக்கலாம். ஏன்ட்டு இன்னொன்று வந்து x - 2. இப்போ நமக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருச்சு. அந்த ரெண்டு ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0 பண்ணலாமா? x - 2 ஈக்குவல் டு 0 அண்ட் 4x + 1 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிடும்? எக்ஸோட வேல்யூஸ் x ஈக்குவல் டு 2 அண்ட் 4x ஈக்குவல் டு -1. x ஈக்குவல் டு -1/4. இவ்வளோ தான். நம்ம வந்து ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். Let a equal to 1 2 3 and b is equal to x such that x is a prime number less than 10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find a cross b and b cross a. இப்போ ஏயோட வேல்யூஸ் அண்ட் பியோட வேல்யூஸை எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. a equal to 1 2 3. b வந்து என்னது? x is a prime number கொடுத்துருக்காங்க. prime number நமக்கு தெரியல. 10 விட கம்மியாக இருக்க prime numbers எல்லாம் எழுதிக்கலாம். 2 3 5 7. இப்போது நம்ம a cross bயும் b cross aயும் போடலாம். a cross bக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம பியோட ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ என்னெல்லாம் வரும்? 1 2 1 3 1 5 1 7. அதே மாதிரி 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7. சேம் ப்ரொசீஜர் b cross aவும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பியோட எலமெண்ட்டை எடுத்துக்கணும். பியோட எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4 டைம்ஸ் ஏயோட எலமெண்ட்ஸோட ஜாயின் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் வரும்? 2 1 2 2 2 3 3 1 3 2 3 5 2 7 2. அதே மாதிரி 2 3 3 3 5 3 7 3. Which term of an AP is 16, 11, 6, 1 is -54. இப்போ வந்துட்டு எந்த டேம் வந்துட்டு -54ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? TNோட ஃபார்முலா a + n - 1 × d. ஏன்றது ஃபஸ்ட் டேம் ஆஃப் AP. அப்போ APயோட ஃபஸ்ட் டேம் நமக்கு என்னது? 16. Dன்றது காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் AP. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ்னால் செகண்ட் டேம் மைனஸ் ஃபஸ்ட் டேம். அப்போ T2 - T1. இங்கே T2 என்னது? 11. T1 என்ன? 16. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது -5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறமா TN என்ன கொடுத்துருக்காங்க? -54. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? TN ஈக்குவல் டு a + n - 1 × d. TNோட வேல்யூ என்னது? -54. ஏயோட வேல்யூ 16 ப்ளஸ் n தெரியாது, n - 1 × dயோட வேல்யூ -5. ஸோ நம்ம 16 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ -54 16 இந்த சைடில் வரும்போது சிம்பிள் மாறும். -16 5n நம்ம என்ன பண்ணலாம்? உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -5n இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? +5. அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க +5 இந்த சைடில் வரும்போது -5 ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? -75 இஸ் ஈக்குவல் டு -5n. ரெண்டு பக்கம் இருக்க மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்னோட வேல்யூ வேணும். n is equal to 75/5. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? 75 5ஆல் கேன்சல் பண்ணால் 15 5s are 75. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னது? 15. அப்போ 15th term of AP தான் என்னது? -54.
Find the slope of the line joining the given points 14, 10 and 14, -6. இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து அதோட ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? m is equal to y2 minus y1 by x2 minus x1. நமக்கு கொடுத்துக்க ரெண்டு பாயிண்ட்லேருந்து x1 y1 x2 y2 நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் போதும். அப்போ m is equal to y2 ஓட வேல்யூ என்னது? -6. y1 ஓட வேல்யூ -10. அது மாதிரி x2 ஓட வேல்யூ 14, x1 ஓட வேல்யூ -14 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? -16/0. அப்போ இது வந்து என்னது? அன்டிஃபைன்ட் ஆயிடுச்சு, இன்ஃபினிட்டிவ். Therefore the slope is undefined. Find the intercepts made by the line